பொன்னி வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உஷாவோட அம்மா வராங்க. அவங்க வந்து பொன்னிய பார்த்துட்டு, "இந்த சாமிய கும்பிட்றியா? கர்ப்பம் வந்து தரிக்கணும் தானே இந்த சாமிய கும்பிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க, "இது இந்த சாமி ரொம்ப நல்ல சாமி. சீக்கிரமாகவே குழந்தை வரம் வந்து வரும் சாமிக்கு கும்பிட்டா." அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து, "நீ கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த சாமி கும்பிட்டா மட்டும் உனக்கு வந்து குழந்தை வரம் கிடச்சிருமா? அதெல்லாம் என் பொண்ணுக்கு கிடச்சிச்சு பார்த்தல்ல. இந்த மாதிரி சாமியெல்லாம் அவள் கும்பிடவே கும்பிடல. ஆனால் அப்போ கூட அவளுக்கு தெய்வம் வழிகாட்டுச்சு. ஆனால் வந்து உனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்க கூட சான்ஸ் இல்லை. ஏன்னா நீ முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, வாழ போகிற வாழ்க்கையும் அப்படி தான்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொன்னி மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து இவங்க பேசிட்டு போனது வந்து சக்தி வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு எதுக்காக பொன்னி அழறா, என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்றாங்க. அவங்க ஏதோ ஒன்று திட்டினாங்க பொன்னி, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து அவங்க பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றுமே பொன்னியை காயப்படுத்திட்டே இருக்குது. இது சக்தி வாட்ச் பண்ணுறாரு. அடுத்து வீட்டில் உள்ளவங்க யாருமே கண்டுக்காமல் இருக்காங்க. இதையும் சக்தி வந்து வாட்ச் பண்ணுறாரு. அடுத்து வந்து சக்தி வந்து கேட்குறாரு, "ஏன் இப்படி வந்து எல்லாருமே வந்து கண்டுக்காமல் இருக்காங்க? பொன்னி பாவம் இல்லையா? அவள் மனசு என்ன கஷ்டப்படும்?" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கிட்ட, "ஏன் பொன்னி நீ நடந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே? அந்த சாமி படம் எதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து, "எதுக்காக சொல்லணும் சக்தி? சொன்னால் மட்டும் என்ன ஆகிட போகுது? இப்போ நான் எல்லாரும் முன்னாடி சொன்னால் மட்டும் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. விடுங்க சக்தி." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "ஏன் பொன்னி இப்படி வந்து பேசுகிற?" அப்படின்னோடனே, அவங்க உண்மையை தானே சொன்னாங்க, பொய் சொல்லலைல்ல. நான் வாழ்கிற வாழ்க்கை வந்து இப்படி தானே இருக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப உஷாவாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொன்னிக்கு. பொன்னி ஓடி ஓடி போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்குற சக்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து, "எவ்வளோ வேலை தான் அவகிட்ட வாங்குவீங்க? அவள் ஒரே ஆளாக எவ்வளோ வேலை செய்வா? நீங்களே சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் அவளே செய்யணுன்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சக்தி. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. "ஜாக்கி இப்போ என்ன வேலை செஞ்சுட்டான்னு ஓவராக பண்ணுறடா? வந்து வீட்டில் இருக்க வேலை தானே செய்கிறா. இருந்தாலும் எவ்வளோ வேலைம்மா அவளால் செய்ய முடியும்? அதுக்குன்னு இவ்வளோ வேலையை வாங்க முடியும்? இல்லை நானும் கூட சேர்ந்து செய்வேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் நான் போயிட்டேன்." அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. உடனே வந்து, "ஆமாம் பொன்னிக்கு நிறைய வேலை தான்." அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செய்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. "நீ அமைதியாக இரு பொன்னி." அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு பொன்னிக்கு கொடுக்குறாரு. "இந்த பொன்னி இதை குடி." அப்படின்னு சொன்னோடனே, "வேணா சக்தி." அப்படின்றாங்க. "குடிக்க போறியா இப்போ இல்லையா?" ரொம்ப பண்ணி குடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்க்குற வந்து பிரீத்திக்கு செம கடுப்பாக இருக்குது. பிரீத்தி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு வந்து ரொம்ப தான் கவனிக்கிறான் சக்தியும் பொண்ணு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்காங்க, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் பிரீத்தி யோசிக்கிறாங்க. உஷாவுக்கு வந்து நாள் வந்து தள்ளி போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் சின்ன சடங்கு ஏதாவது செய்யணும், திசை சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து உஷாவோட அம்மா. அதனால் வந்து எல்லாருமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னி பண்ண வேணாம், பொன்னியெல்லாம் வந்து ராசி கெட்டவ, அவெல்லாம் பண்ணி வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வந்து சண்முகமும் சக்தியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. சண்முகம் வந்து, "ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. உண்மையை சொல்ல போகிறாரு. அதுக்குள்ளேயுமே வந்து நம்ம பொன்னி வந்து தடுத்துடுறாங்க அவரை. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாரு, "இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க பொன்னியை பற்றி? பொன்னி வந்து எவ்வளோ வேண்டிக்கிறா தெரியுமா அன்னிக்காக எவ்வளோ விரதங்கள்லாம் இருந்திருக்கா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இவ்வளவும் இருந்திருக்கா. ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து பொன்னியை வந்து கேவலமாக பேசுகிறீங்க. இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் வந்து இதெல்லாம் காரணம் யார்? பொன்னி தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா உண்மைகளையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு உஷாக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது. நிஜமாலே பொன்னி இவ்வளோ பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியே பார்க்குறாங்க உஷாவில் நம்பவே முடியல. சண்முகம் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உஷா, பொன்னி தான் இவ்வளவும் பண்ணா." அப்படின்னோடனே உஷா அதிர்ச்சி அடைகிறாங்க.